அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி முதன்முறையாக ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது தான் தனது நாட்டின் அதிபர் என்றும் நாடு கடத்தப்பட்டதாகவும் நீதிபதியிடம் மதுரோ தெரிவித்தார். மேலும் அவர் மீதான அமெரிக்க அரசின் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிபதி கேட்டதற்கு தான் குற்றவாளி அல்ல, நிரபராதி என்றும் தெரிவித்த மதுரோ தன்னை ஒழுக்கமான மனிதன் என குறிப்பிட்டார். சிறை சீருடையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மதுரோவிடம் நீதிபதி ஆங்கிலத்தில் கேள்வி கேட்க ஹெட்செட் அணிந்திருந்த மதுரோ ஸ்பானிஷ் மொழியில் பதிலளித்தார். முன்னதாக புரூக்ளின் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மதுரோவும் அவரது மனைவியும் ஹெலிகாப்டர் மூலம் மன்ஹாட்டனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 25 பக்க குற்றப்பத்திரிகையில் மதுரோவும் மற்றவர்களும் ஆயிரக்கணக்கான டன் கொக்கைனை அமெரிக்காவுக்குள் கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என கூறப்படுகிறது.